எல்லாம் அப்படியே நின்றபடியே எரேமியா 31வது அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை ஒரு டைம் வாசிங்க. எல்லாம் உட்காருங்க. ஏசப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய கண்ணீர் எப்படிப்பட்டதா இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா? நம்மளுடைய கண்ணீர் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, விலையேற பெற்றதா என்ன பண்ணுதான் இருக்குதான். ஆனா அந்த கண்ணீரை நம்ம மனிதர்களிடத்தில் வடிப்போமானால் அந்த கண்ணீர் எப்படி கணக்கிடப்படுமா? கண்ணீராக மட்டும்தான் என்ன பண்ணப்படும்? கணக்கிடப்படும். ஆனா ஏசப்பா சொல்றாரு, தேவ சமூகத்துல நம்ம அந்த கண்ணீரை வடிப்போமானால் அது அழுகையாக மட்டும் என்ன பண்ணப்படாதான்? கணக்கிடப்படாது. அது எப்படி கணக்கிடப்படுமா? விண்ணப்பங்களாக அங்கீகரிக்கப்படும். அது கணக்கிடப்படும்னு என்ன பண்றாரு ஏசப்பா சொல்றாரு. இன்னைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து தான் என்ன சொல்றாரு? அழுகையோடும் விண்ணப்பங்களோட என்ன பண்ணுவீங்க? நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எந்த இடத்துல நீங்க வருவீங்கன்னு ஏசப்பா சொல்றாரு? எல்லாம் காலையிலே தூங்கிட்டீங்களா? அவருடைய பிரசன்னத்துக்கு, அவருடைய ஆலயத்துக்கு, நம்ம அவருடைய ஆலயத்துக்கு தான் வருவன்னு உங்களை பார்த்து தான் என்ன பண்றாரு அவரு சொல்றாரு. ஏசப்பா அவங்கவுங்க சூழ்நிலையில அவர் என்ன பண்ணுவாரு? ஒவ்வொரு விதமா என்ன பண்ணுவாரு? வெளிப்படுவாரு. சில பேருக்கு தகப்பனா இருப்பாரு, சில பேருக்கு என்ன பண்ணுவாரு? நண்பரா இருப்பாரு, சில பேருக்கு அப்பாவா இருப்பாரு, சில பேருக்கு என்ன பண்ணுவாரு? அம்மாவா இருப்பாரு. ஆனா அவர் யாரா இருக்கிறாரு அப்படின்னா, அவர் பிதாவானவரா என்ன பண்றாரு? இருக்கிறாரு. அவர் மெய்ப்பரா இருக்கிறாரு. அவர் தேற்றரவாளனா என்ன பண்றாரு? இருக்கிறாரு. நம்மளுடைய இரட்சகரா என்ன பண்றாரு? இருக்கிறாரு. நம்ம அனுதினமும் நம்மளை மீட்பரா அவர் என்ன பண்றாரு? இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலும் நம்மளை கைவிடாத ஒரு துணையாளரா நம்மளை என்ன பண்றாரு? வழி நடத்தி கொண்டு இருக்கிறாரு. அப்போ உங்க வாழ்க்கையில அவர் எப்படி இருக்கிறாருன்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எப்பயுமே இந்த சபையில ஏசப்பாவே வந்து பிரசங்கம் பண்ணாலும் பெண்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. ஆனா ஆண்கள் சைடுல என்ன பண்ண மாட்டீங்க? ஆமென் அல்லேலூயா கூட என்ன பண்ண மாட்டீங்க? சொல்ல மாட்டீங்க. ஆனா நீங்க எல்லாத்துக்குமே இடம் கொடுப்பீங்க, இதுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டீங்க? இடமே கொடுக்க மாட்டீங்க. ஆனா ஏசப்பா இன்னைக்கு உங்களையும் பார்த்து தான் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, எதுக்கு நம்ம அமைதியா இருக்கிறோம்? நம்ம ஆண்டவர் ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம பேசும்போது என்ன சொல்லணும்? ஆமென் அல்லேலூயான்னு சொல்லும் போது தான் அது நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுமா? கிரியை செய்யுமா? அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பிள்ளை வந்து மற்றவங்களிடத்துல அழுவதற்கும் தன்னுடைய தகப்பன் இடத்துல அழுவதற்கும் என்ன இருக்கா? வித்தியாசம்னு ஒண்ணு இருக்குது. அதான் வசனம் சொல்லுது, எந்த தகப்பனாவது தன் பிள்ளை அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா அப்படின்னு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு தகப்பன் இடத்துல ஒரு பிள்ளை கேட்கும்போது அந்த காரியம் வந்து அவனுக்கு தேவையானதா இல்லை அது புரோஜனமானதா அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாராம்? யோசிச்சு பார்த்து என்ன பண்ணுவாங்களாம்? அந்த பிள்ளைக்கு அவங்க செய்வாங்களாம். அப்படி உலகப்பிரமான தகப்பனே என்ன பண்றாரு? அப்படி செய்யும் போது நீங்க அனுதினமும் அவரோட சமூகத்துல அழுகையோடு விண்ணப்பத்தோடு நீங்க கேட்கும்போது அவர் என்ன பண்றாரு? நீங்க கேட்கிற காரியங்களையும் அவர் என்ன பண்ணுவாராம்? நன்மையானதே தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? அவர் தருகிறவரா இருக்கிறாரு. நம்ம வடிக்கிற ஒவ்வொரு டிராப் கண்ணீருக்குள்ள என்ன இருக்கான்? பலவிதமான விண்ணப்பங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கான்? சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரிலும் என்ன பண்ணப்பட்டிருக்கான்? நிறைய விண்ணப்பங்கள் நம்ம தேவ சமூகத்துல நம்ம ஏறெடுத்து தான் கொண்டிருக்கோம். அப்போ வந்து நம்ம வார்த்தையினால் சொல்ல முடியாத எதனால சொல்ல முடியுமா? நம்மளோட கண்ணீரால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அதை சொல்ல முடியும். அப்ப சில டைம்ல நம்மளுக்கு சொல்ல தெரியாத விஷயங்களை நம்ம கண்ணீரால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அதை வெளிப்படுத்த முடியும். ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு?
உனக்கு ஜபமே என்ன பண்ண தெரியாது, பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப இந்த நேரத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, என்னோட வேதனைகளையும் என்னுடைய பிரச்சனைகளையும் என்னோட விண்ணப்பங்களை நான் தெரிவிக்கிறத விட ஆண்டவரோட சமூகத்துல நம்ம என்ன பண்ணணுமா, கண்ணீரோட நம்ம கேட்கும் போது அவர் என்ன பண்றாரா, அதுக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. நம் வார்த்தையினால் சொல்ல தெரியாத நம்மளெல்லாம் என்ன பண்ண முடியுமா, கண்ணீரால சொல்ல முடியும். அதை நம் தேவனால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியுமா, புரிந்து கொள்ள முடியும். அப்ப கண்ணீர் என்பது நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்குதா, விலையேற பெற்றதா இருக்குதா. அந்த கண்ணீரை நம்ம யார் இடத்துல வடிக்கிறோன்றத நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பார்க்கணும். அந்த கண்ணீர் விலையேற பெற்றதா இருக்கும்போது அதை நம்ம வீணாக்காம என்ன பண்ணணும், தேவ சமூகத்துல அந்த கண்ணீரை நம்ம வடிக்கும் போது அதுக்கு என்ன பண்ணுவாரு, அதற்கான தேவன் அந்த பலனை நமக்கு அவர் என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. அதுதான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ என்ன பண்ணும், கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. யாரை பார்த்துங்க நம்ம அழாதேன்னு சொல்லுவோம், அழுகுறவங்களை பார்த்துதான் அழாதேன்னு சொல்லுவோம். யாரை பார்த்து சத்தத்தை அடக்குன்னு சொல்லுவோம், சத்தமா பேசுறவங்கள தான் நம்ம என்ன பண்ணுவோம், சத்தமா பேசாத அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையை தேவன் அழுகிற எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவாரானா இல்ல, எல்லாத்துக்கும் அழுகுறவங்களை பார்த்து சொல்லுவாரானா அதுவும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு என்ன பண்ணாங்களாம், அழுதாங்க. எதுக்காக அழுதாங்க, காடைக்காக என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல அழுதாங்களாம். ஆனா தேவன் அங்க இப்படி சொன்னாரா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரா, இல்ல. அவங்க பேசினது அந்த டார்ச்சர் தாங்க முடியாம அவர் என்ன பண்ணாரா, முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாரா, அந்த காடையை கொடுத்துட்டாரு. ஆனா பின்னாடி ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா, முன்னாடி காடையை கொடுத்து பின்னாடி அவங்களுக்கு பாடையையும் என்ன பண்ணிட்டாரா, ரெடி பண்ணிட்டாரா. அது நடந்தது, அதுதான் உண்மை, அங்க அதுதான் நடந்துச்சு. அப்ப சில பேர்லாம் என்ன பண்றாங்கன்னா, சாப்பிட்றதுக்காகவே உயிர் வாழ்றவங்கலாம் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு உங்களையும் என்னை பார்த்து தேவன் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு, நம்ம அழும்படிக்கு ஒரு காலத்தை தேவன் என்ன பண்றாரா, குறிச்சிருக்கிறாரு. அந்த காலத்துக்காக நம்ம அழ வேண்டியது மிக மிக அவசியமானதா இருக்குதா. அப்ப அந்த கண்ணீரை யாராலையும் நிறுத்த முடியாது. நம்மளுடைய கண்ணீர் எல்லாராலையும் எல்லா நேரத்திலையும் என்ன பண்ண முடியாதா, நிறுத்த முடியாது. அதை யாரால நிறுத்த முடியும்னா நம் தேவனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியுமா, அந்த கண்ணீரை மாற்ற முடியுமா. அதான் தேவன் சொல்றாரு, எல்லா முகத்தின் உள்ள கவலைகளையும் கண்ணீரையும் நான் அறிவேன் அப்படின்னு என்ன பண்றாரு, சொல்றாரு. அப்ப நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரே ஊர்ல தான் இருக்கோம், ஒரே சர்ச்சில் தான் இருக்கோம், ஒரே தேவனை தான் என்ன பண்றோம், இந்த இடத்துல நம்ம வணங்கிட்டு இருக்கோம், ஆராதிக்கிறோம். ஆனா நீங்க எல்லாரும் ஒரே பிரச்சனைக்காக இங்க உக்காந்துருக்கீங்களா, இல்ல. எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு சூழ்நிலைகள்ல இருக்கு. அந்த மத்தியில தான் நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல உக்காந்துருக்கோம். இன்னைக்கு உன் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கும், உனக்கு கடன் பிரச்சனை இருக்காது. உனக்கு பலவீனம் இருக்கும், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த பலவீனன்றது இருக்காது. உனக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், பக்கத்துல குடும்ப பிரச்சனை இருக்காது. உனக்கு பிள்ளைகளால பிரச்சனை இருக்கும், மற்றவங்க குடும்பத்துல அது என்ன பண்ணாது, இருக்காது. ஆனா நம்ம பிரச்சனையை நம்ம கூட இருக்கிறவங்களால என்னைக்குமே என்ன பண்ண முடியாதா, புரிஞ்சிக்க முடியாது. நம்ம பிரச்சனைக்கு நமக்கு தான் என்ன பண்ண முடியும், கஷ்டப்படுத்த முடியும். ஒரு பழமொழி கூட சொல்லப்பட்டிருக்கு, யானைக்கு தடி பாரமா, எறும்புக்கு அரிசி பாரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் உருவங்கள் வேணா பெருசா சின்னதா இருக்கலாம், ஆனா அதன் சுமக்கிற பாரங்கள் அதனுக்கு பெருசுதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்முடைய தேவன் நம் வேதனைகள் மத்தியிலையும் நம்ம பிரச்சனைகளை நம்ம பெருசா பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா நம்ம பிரச்சனைகளை காட்டிலும் நம் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, பெரியவரா இருக்கிறாரு. அப்ப நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம கெப்பாசிட்டியை தாண்டி அவர் என்ன பண்ண மாட்டாரா, நம்மளுடைய சோதனைக்குள்ள அவர் நடத்த மாட்டாரு. இன்னைக்கு அந்த சூழ்நிலையில நீங்க இருக்கீங்கன்னா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, திராணிக்கு மேலாக சோதிக்க இடம் கொடாமல் அந்த சோதனை தாங்குவதற்கும் தப்புவதற்கான போக்கையும் தேவன் என்ன பண்ணுவாரா, உனக்காக உருவாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, அழுகையோடும் விண்ணப்பங்களோடு நீங்க கேட்கும் போது அவர் அதுக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. நம்ம எதற்காக அழுணும் அப்படின்னா, லூக்கா 23வது அதிகாரம் 28வது வசனம் எடுத்து வாசிங்க.
23, 28. ஏசப்பா என்ன சொல்றாரு? உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, அழுங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம நினைக்கலாம், நம்ம சொந்தக்காரங்க அழுவாங்க, நம்ம அக்கா தங்கச்சி அழுவாங்க, சர்ச்சுக்கு போனா பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா முதலாவது நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்காக நீங்க அழுவுறீங்களா, உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களான்னு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க. நான் கூட இப்படியே யோசிச்சு பார்த்தேன். எவ்ரி வீட்டில் வந்து தன்னுடைய மகள் வந்து என்ன பண்ண போயிட்டாலாம், மரித்து போயிட்டாலாம். அந்த இடத்துல எத்தனையோ நபர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, கூடி வந்திருப்பாங்க. ஆனால் அங்கே இடத்துல எல்லாருமே என்ன பண்ணுறாங்களாம், அழுகுறாங்களாம். ஆனால் ஏசப்பா அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, உன் மகள் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ செத்து போயிட்டான்னு சொல்கிற இடத்துல ஒரு கூட்டமாக இருக்கும்போது அங்கே நித்திரையாக இருக்குன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் எவ்ரிவை பார்த்து சிரிச்சிருப்பாங்க? நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க, நகைச்சிருப்பாங்க, என்ன வேணா அந்த இடத்துல நடந்திருக்கலாம். ஆனால் எவரு சிரிச்சாருன்னு எங்கே பண்ணல, சொல்லப்படல. அவர் அந்த இடத்துல சிரிச்சிருக்கவும் மாட்டார். ஏன் அப்படின்னா அந்த எவருக்கு இருந்த வலி அவனுடைய ஆழத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டுச்சான், வந்த வலியாம். அப்போ வந்து நம்மளுடைய வலியை நம்ம தான் என்ன பண்ணணும், தாங்கிக்கணும். அதற்காக நம்ம தான் அழுகணும், நம்ம தான் கேட்கணும். மற்றவர்களுக்கு நம்மளோட வலியை என்ன பண்ணக்கூடாது, புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வலி கற்பாறையில் விதைக்கப்பட்ட வேறு இல்லாத செடியை போல தான் என்ன பண்ணுமா, இருக்குமா. அப்போ வந்து ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு, முதல்ல உனக்காக நீ என்ன பண்ணு, அழு அப்படின்னு சொல்றாரு. நம்ம பைபிளில் பார்த்தோன்னா 3 நபர்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ணால் என்ன பண்ணாங்க, ஆலயத்துக்கு போய் கண்ணீரோடும் விசுவாசத்தோடு என்ன பண்ணாங்களாம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. அவங்களோட ஜெபம் கேட்கப்பட்டதா? அவங்க தன்னுடைய நிலையை அறிந்து அவங்க சூழ்நிலையை புரிந்து என்ன பண்ணாங்க, தேவனிடத்துல அந்த இடத்துல ஜெபம் பண்ணும்போது அவங்க விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுத்தாரு. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா, அவர் என்ன பண்ணாராம், ஆண்டவரோட்ட கண்ணீரோடும் பெரு மூச்சோடும் என்ன பண்ணாராம், ஜெபிச்சாராம். என்னை குணமாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணாராம், குணமானாராம். மூணாவதா பார்த்தீங்கன்னா ஆகாரோட சத்தத்துக்கு தேவன் செவி கொடுத்தாரா? அவர் வனாந்தரத்தில் அலைந்து திரியும் போது ஆனால் அங்கே தண்ணி என்ன பண்ணிச்சான், பக்கத்தில் தான் இருந்துச்சான். அந்த வனாந்தரத்தில் இந்த தண்ணி என்ன பண்ணல, அவளோட பிரச்சனைகள் மட்டும்தான் அவள் கண்ணு முன்னாடி இருந்துச்சான். அந்த தண்ணி என்ன பண்ணல, அவளுக்கு தெரியல. அப்போ ஆண்டவர் வந்து உடனே உன் சத்தத்தை நான் கேட்டேன்னு அவர் சொல்லலை. முதலாவதாக ஆகாரோடைய கண்களை என்ன பண்ணாரு, அவர் திறந்தாரு. திறந்ததற்கு அப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் என்ன பண்றோம், வனாந்தரத்துல கண்கள் மறைக்கப்பட்டவர்களா நம்ம திரிந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கண்கள் திறக்கும் போதுதான் நம்ம பிள்ளையின் சத்தத்தை தேவன் என்ன பண்ணுவாரு, கேட்கிறவரா இருக்கிறாரு. அதனால நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே விண்ணப்பம் பண்ணும்போது ஏசப்பா என்னோட சத்தத்தை கேளுங்க, என்னை குணமாக்குங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு நீங்க கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு. அதான் உனக்காக எத்தனை பேர் வேணா ஜெபம் பண்ணலாம், உனக்காக எத்தனை பேர் வேணா அழலாம். ஆனா உனக்காக நீ அழும்போது, உனக்காக நீ ஜெபம் பண்ணும் போது தான் என்ன பண்ணப்படும், உன்னோட விண்ணப்பங்கள் தேவ சமூகத்துல அது கேட்கப்படும். அப்ப சில பேர் சொல்றாங்க, ஏசப்பா நமக்காக என்ன பண்றாரு, பிதாவின் வலது பாரசத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் இந்நாள் வரைக்கும் என்னதான் பண்றாரு, பரிந்து பேசி கொண்டு தான் நமக்காக என்ன பண்றாரு, இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அவர் பரிந்து தான் பேசுறாருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், பக்கத்துல நம்ம இன்னமும் பரியாசம் பண்ணி கொண்டு தான் நம்ம என்ன பண்றோம், இருக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நம்மளை பார்த்து தான் சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடி நீ விழுத்திருந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு தேவன் சொல்றாரு. ஆவியோ உற்சாகமானது தான், மாம்சமோ பலவீனமானது தான் தேவன் அடிக்கடி சொல்லிட்டே தான் இருக்கிறாரு. அப்போ வந்து உனக்குள்ள இருக்கிற ஆவி உற்சாகமானதுன்னு தெரியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம மாம்ச பலத்தினால என்ன பண்றோம், நம்ம வாழணும்னு அனுதினமும் நம்ம என்ன பண்றோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம முதலாவது நம்மளுடைய மாம்சம் எப்படிப்பட்டதுன்றதை நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சிக்கணும். நம்ம மாம்சமானது பலவீனமாக தான் இருக்குது, ஆவி தான் உற்சாகமாக இருக்குது. அப்போ நம்ம மாம்சத்தை விட்டு நம்ம தேவனுக்குள்ளே வரும்போது தான் நம்ம என்ன பண்ணப்படும், அந்த விண்ணப்பங்கள் கேட்கப்படும். அப்போ வந்து ராகேல் கூட பார்த்தீங்கன்னா அவள் ஃபஸ்ட்டு பிள்ளை இன்னல என்ன பண்ணுவா, அழுவா. ரெண்டாவது பிள்ளைக்காக அழுவா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அவளுடைய புலம்பலை வந்து ஆனந்த களிப்பாக என்ன பண்ணாராம்,
மாற்றினாராம். இந்த வேலையில நீங்க 3 காரியங்களை நீங்க என்ன பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும். ஏசப்பா வந்து சில காரியங்களுக்காக என்ன பண்ணுவாராம், ஜெபிக்க வைப்பாராம். சில காரியங்களுக்காக நம்மளை போராட வைப்பார். சில காரியங்களுக்காக நம்மளை என்ன பண்ணுவாராம், விழிச்சிருக்க வைப்பார். ஏன் அப்படின்னா அந்த கண்ணீருக்கு நிச்சயமா பலன் உண்டு அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைகளை திருத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது மாம்ச பலத்தினால் நம்ம செஞ்சோம்னா என்ன பண்ண முடியாது, நம்மளோட பிள்ளைகளை நம்ம மாற்ற முடியாது. அதனால தான் இயேசுப்பா சொல்றாரு, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அனுதினமும் தேவ சமூகத்துல பிரயாசப்படுறோம். அந்த பிரயாசத்துல தேவன் இன்வால்வ் ஆகலைன்னா என்ன பண்ணப்படுமா, அந்த பிரயாசம் நம்ம படுறது நம்ம வாழ்க்கையில வேஸ்ட்டு. அப்போ வந்து புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18-19 இயேசுப்பா என்ன சொல்றாரு, எழுந்திரு, ராத்திரியிலே முதற் ஜாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை என்ன பண்ணு, அவரிடத்துல ஏறிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம வந்து நம்மளுடைய பிள்ளைகளின் நிலையை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும், தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கிறோமா, போராடி கேட்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும். அப்படி நம்ம செய்யவே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலையா, நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம நேசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் என்னது உண்மையாக இருக்குது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, தேவனால் முடியாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு அழுது கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து தான் தேவன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அழாதீங்க, உங்கள் சத்தத்தை அடக்கி கண்ணீர் விடாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களை காத்து கொள்ளுங்க. நம்ம மனுஷர்களுக்கு முன்னாடி அழுவோமானால் அது கண்ணீராக தான் என்ன பண்ணப்படும், கணக்கிடப்படும். இன்னைக்கு நீங்கள் உங்கள் கண்ணீரையும் உங்கள் கஷ்டங்களையும் நீங்கள் அடக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலையில் நம்ம என்ன பண்ணோம், தேவ சமூகத்தில் அதை நம்ம அவரிடத்துல தெரிவிக்கும் போது உன் பதில் எல்லாமே அவர் என்ன பண்ணுவார், அவர் உனக்கான பதிலை அவர் தருகிறவராக இருக்கிறாரு. நம்ம வந்து இன்னமும் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் தான் நம்ம நடக்கிறோம். நம்ம உள்ளங்களை என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, நம்ம கண்ணீரில தான் இருக்கணும், கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லி என்ன பண்ணுவாங்க, நினைப்பாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய கண்ணீரை நான் ஆனந்த களிப்பாக என்ன பண்ணுவேன், நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் நான் அந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். நாயின் ஒரு விதவையை பற்றி யாராருக்கெல்லாம் தெரியும்? அவங்களுக்கு கணவன் கிடையாது. அந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுறாங்களா, பிரச்சனையில தான் இருக்காங்க. ஏசப்பா அந்த ஊருக்கு வராரு. அப்போ ஊருக்கு போகும்போது அங்கே சுற்றி இருந்தவங்க எல்லாருக்கும் என்ன இருக்கும், பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனால் அந்த நாயின் ஒரு விதவி என்ன பண்ணுறாளாம், அழுகுறாளாம். அப்போ ஏசப்பா அவளோட பிரச்சனையை அந்த இடத்துல சால்வ் பண்ணாரா? அவர் என்ன, அவளை அழுது கொண்டு இருக்கும் போது, அவள் பேசிட்டு இருக்கும் போதே அவர் என்ன பண்ணாராம், அந்த இடத்துல தொட்டு அவளோட அழுகையை என்ன பண்ணாராம், அவர் ஆனந்த களிப்பாக மாற்றினாராம். அப்போ நிறைய பேருக்கு நம்மளோட வாழ்க்கையில் கணவர் இல்லாமல் இருக்கலாம், கணவரை விட்டுட்டு போயிருக்கலாம். நமக்கு பிள்ளைகளுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த சூழ்நிலையில் அவள் தன் பிள்ளையும் இல்லை அப்படின்ற அந்த நிலைமையில் நிற்கும் போது அவளுக்கு எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ கஷ்டமாக அந்த இடத்துல இருந்திருப்பான். இன்னைக்கு நம்மளும் அதே வேதனையை தான் என்ன பண்ணிருக்கோம், இன்னைக்கு வந்து நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பேசி கொண்டு இருக்கும் போதே அவர் தொடுகிற தேவனாக தான் இருக்கிறாரு. நீங்கள் அதை விசுவாசிக்கும் போது அதை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம அப்படியே எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக நீங்கள் கேளுங்க. எல்லாம் கண்களை மூடி பக்கத்தில் பார்க்காதீங்க. இன்னைக்கு தேவன் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் வருகிறீர்களானால் உங்களை பார்த்து தான் தேவன் இன்னைக்கு அழாதன்னு சொல்கிறாரு. உங்களை எது மிகவும் அழ வைக்குதோ அந்த காரியங்களை இந்த நேரத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. எது உங்களை ரொம்ப அழ வைக்குதோ அதை நீங்கள் இந்த தேவ சமூகத்தில் நீங்கள் யோசிக்கும் போது அந்த பிரச்சனைக்கு தேவன் என்ன பண்ணுவாரா, பதில் கொடுக்கிறவரா இருக்கிறாரா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சும்மா இந்த இடத்துல அழைக்கப்படலை, சும்மா நம்ம இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கல. தேவன் வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்க ஒவ்வொருத்தவரையும் என்ன பண்றாரு, பெயர் சொல்லி அழைத்து இங்க தேவ சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரு. நிச்சயமா தேவன் நம்ம இருதயத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாரத்தை கொடுத்திருப்பாரு. அந்த பாரம் எதுன்னு உங்களுக்கு என்ன பண்ணும், நல்லாவே தெரியும். அதை குறித்து தேவ சமூகத்துல நீங்க கேளுங்க. உங்க பிள்ளைங்களுக்காக அழுங்க, உங்க குடும்பங்களுக்காக அழுங்க, உங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் அழுங்க. சபைக்காக அழுவுங்க, உங்க ஊழியத்திற்காக நீங்க என்ன பண்ணுங்க, அழுங்க.
இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா என்னோட விண்ணப்பத்தின் ஆவியை நீங்க என் மேல ஊற்றுங்க, என்னோட கண்ணீரின் ஆவியை என் மேல ஊற்றுங்கன்னு நீங்க கேளுங்க. ஏசப்பா நிச்சயமா உங்க கண்ணீரை களிப்பாக அவர் மாற்ற போதுமானவரா இருக்கிறாரு. உங்க கிரியைக்கு பலன் உண்டுன்னு அவர் சொல்லியிருக்காருங்க. இன்னைக்கு நீ வடிக்கும் கண்ணீருக்கு நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில என்ன உண்டா? பலன் உண்டு. நீ அழுவுறத அவர் மட்டும்தான் என்ன பண்ணுவாரா? புரிஞ்சுப்பாரு. நீங்க நொறுக்கப்பட்ட நிலையில கூட அந்த இடத்துல வந்து நிக்கலாம். நிச்சயமா தேவன் உன் கண்ணீரை மாற்றுவார். உன் கண்ணீருக்கு அவர் என்ன பண்ணுவாரு? பலன் கொடுப்பார். ஆண்டவரை மட்டும் நம்பி நீங்க கைகளை உயர்த்தி கேளுங்க, ஏசப்பா என்னுடைய கண்ணீருக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைங்க, என் கண்ணீரை நீங்க மாற்றுங்க. எல்லாருமே நினைக்கிறாங்க நான் பள்ளத்தாக்கிலே நான் இருந்துருவேன், இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நான் முழுகி இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ராஜா. ஏசப்பா நான் எவ்வளவோ என்னோட வாழ்க்கையில நான் பிரயாசப்படுறேன், ஆனா என்னோட பிரயாசத்தினால நான் ஒன்றுமே என் வாழ்க்கையில நான் காணல. உங்க கிருபையை இந்த நேரத்துல எனக்கு நீங்க கொடுங்க ஏசப்பா. நான் எத்தனையோ இடங்கள்ல என்ன பண்ணிட்டேன், அலைஞ்சு திரிஞ்சிட்டேன். அலையறதுனால நான் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டேன் ஏசப்பா. உங்களுடைய சமூகத்துல வந்தா மட்டும்தான் நான் அதை பெற்றுக்கொள்ள முடியும்னு நான் இந்த வேலையில நான் விசுவாசிக்கிறேன். கண்ணீரெல்லாம் நீங்க நீர் ஊற்றா மாற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அந்த மாற்றின தயவுக்காய் உமக்கு சோத்திரம் ராஜா. இந்த வேலையில நீங்க விசுவாசிக்கிறவங்களை கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்க கண்ணீருக்கு பலனையும் உன் கண்ணீருக்கு பதிலையும் தேவன் என்ன பண்ணுவாரு? நிச்சயமாய் தருவாரு.